ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரைச்சி விட்ட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் பல்லாரி, முந்திரி, கசகசாவை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, கிராம்பு, மிளகு, பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி அதாவது கடல் பாசின்னு சொல்லுவாங்க, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, தேங்காவை பல்லா நறுக்கி வச்சுக்கிட்டேன். அது கூடவே 4 வத்தல், மல்லி, அவ்வளோதான். இதுதான் தேவையான பொருள். வாங்க இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயை பொரித்து எடுத்துக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுருங்க. கத்திரிக்காவை ரொம்பவே நல்லாயிருக்கும். கத்திரிக்காவை நீளமாக 4 துண்டு நறுக்குனா போதும். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால நான் 2ஆக தான் நறுக்கியிருக்கேன், அதுவே போதும். எந்த கத்திரிக்காவாக இருந்தாலும் இந்த குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக நறுக்கி போடுங்க, காம்போடு போடுவாங்க. நான் இதுவே பெருசாக இருந்துச்சு, அதனால் காம்பை நான் போடலை. இல்லைன்னா காம்பு போட்டிருப்பேன். கொஞ்சம் குட்டி கத்திரிக்காவாக இருந்துச்சுன்னா. அதுவும் குண்டு கத்திரிக்காய்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, வாங்க நம்ம தாளிக்க போயிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை வகைகள்லாம் போட்டு தாளிச்சிருவோம். இது இப்போ நம்ம அரைச்சி தான் குழம்புக்கு ஊற்ற போகிறோம். அதனால் அதே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பட்டை வகைகள்லாம் போட்டு வதங்கினதும் கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. 2 நிமிஷத்தில் வதங்கிடும். கூடவே தக்காளி, உப்பு தேவைக்கிறப்ப போட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போது அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கிடும். ஏன்னா எண்ணெய் நிறையா இருக்குது, அதனால் 2 நிமிஷத்தில் வதங்கிடும். அவ்வளோதான். இனிமேல் இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம், தக்காளி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதும் சீரகம் போட்டு அது கூடவே பல்லாரி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே பல்லாரி நல்லா வெந்ததும் தக்காளி போட்டு வதக்கணும். இப்போது முந்திரி பருப்பு, கசகசா, தேங்காய் இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அதாவது நம்ம வதக்குனதையும் முந்திரி பருப்பு, கசகசா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை கூட சேர்த்து நல்லா கொதித்து வரணும். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு. ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். வதக்கி அரைச்சிட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரம் தான். அவ்வளோதான். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியை ஊற்றிக்கோங்க. இனிமேல் இது கொதித்து வரையும் கத்திரிக்காவை போட்டு இப்போ அது கூடவே வீட்டு குழம்பு மசாலா தான் போட்டிருக்கேன். நான் வேறு எதுவுமே போடலை, வீட்டு குழம்பு மசாலா தான். அவ்வளோதான், வேறு எதுவும் சேர்க்கலாம். ஏன்னா மிளகு போட்டிருக்கோம், வத்தல் போட்டிருக்கோம். உரப்பு அதுவே கரெக்டாக இருக்கும். நல்லா சுள்ளுன்னு காரசாரமாக நல்லா கொதி வந்துருச்சு. இனிமேல் நம்ம கத்திரிக்காய் ஒன்றா போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் அரைச்சி விட்ட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.